एक पुलिसिया डंडे और जूते से एक खूबसूरत लोकतंत्र को कुचलने की जो कोशिश करी। और पूरा दिल्ली का घेराव अब 6.5 अच्छे पर 7.5 में मिलकर करने वाले हैं। इलेक्ट मोड पे डाला सब। जय गौ माता, जय श्री राम, हर हर महादेव। करता हूँ उनके घर अरे नहीं बहुत मारूंगा उधर नहीं आऊंगा आएगा यहाँ साले समझा दे अपने समर्थकों के लिए मादर चोद बहुत मारूंगा भोसड़ी के। வணக்கம். இந்த நாட்டின் உண்மையான முகத்தை தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க. ஒரு பக்கம் முகமது இர்ஃபான், ஜுனைத் போன்ற நபர்கள், இன்னொரு பக்கம் சத்யம் பண்டித், அமித் மால்வியா போன்ற, ஒரு பக்கம் இந்த நாட்டை ஒன்றிணைப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இன்னொரு பக்கம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த நாட்டையே கூறு போட்டு விற்கக்கூடிய இந்த இந்தியா யாருக்கானது? யார் இந்த நாட்டிற்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க தயாராகி இருக்கிறார்கள்? யார் இந்த நாட்டை உடைக்க தயாராகி இருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க புரிந்து கொள்ள. ஜந்தர் மந்தரில் 35 நாட்கள் வரை இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய அந்த மாணவர்கள், அவர்களுடைய விதம் ஒரு சில நபர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இதுதானே ஜனநாயகம், இதுதானே கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்த அதிகாரம், உரிமை. இன்னொரு பக்கம் கையில் கட்டைகளை, அருவாள்களை எடுத்து இந்த நாட்டு அப்பாவிகளை நசுக்கிக் கொள்ளக்கூடிய, அதுவும் மதத்தின் பெயர், ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த கரகோஷங்களை வெளிவிட்டு அதே ஜெய் ஸ்ரீராமுடைய பெயரை நாசமாக்கக்கூடிய இந்த நாசக்காரர்கள். யாரையும் நீங்க நம்புவீர்கள்? பணம் இருக்கு, பலம் இருக்கு, அரசியல் லாபத்திற்காக இந்த நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய அமித் மால்வியா போன்ற யாருக்கு எதிராக எந்த கோதி மீடியா இந்த போராட்டத்தை பாய்காட் செய்ததோ அந்த நேரத்தில் இந்த நாட்டின் மிகப்பெரிய கூட்டம், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் களத்தில் இறங்கினோம். நாள் முதல்ல இருந்து கடைசி நாள் வரை நாங்க உறங்கவில்லை, பேசிக்கொண்டே இருந்தோம். களத்தில் இறங்கி இந்த ஒட்டுமொத்த படங்களை, காட்சிகளை படம் பிடித்து காட்டிய நபர்களுக்கும் இன்னைக்கு அமித் மால்வியா போன்ற நபர்கள் மிரட்டலை கொடுத்து வருகிறார். இன்னைக்கு நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் நீங்க ஆழமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டிற்காக கவலைப்படக்கூடிய இளைஞர்கள் இந்த நாட்டை உடைப்பதற்காக எதை வேணாலும் செய்வோம் என்கிற ஒரு பிடிவாதத்தில், அகங்காரத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற குண்டு. இந்த முதல் படத்தை பாரு. இந்த நபர் பெயர் சத்யம் பண்டித். போராட்டக்காரர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அமைதியாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களை பிடித்து அடித்து உதைத்து கொச்ச கொச்சையாக பேசிய இந்த முதல் படம். इधर सुन भोसड़ी के यही रुका माफी मांग वीडियो पे। इधर आ भोसड़ी के माफी मांग वीडियो पे। गेट बंद कर, माफी मांग। आज के बाद दिखेगा बहन के लड़ा, आज के बाद दिखेगा, आज के बाद है करो तुमसे देश विरोधी, लगो जय श्री राम के उल्टे नारे, उसमें थोड़ी लाएगा बहन के लड़े नारे। दीदी क्या आया था है? इधर आ, इसमें बोल अच्छे से। आज के बाद भूली जगर के इसमें बोल आएगा। आज के बाद यहाँ अच्छे से बोल, जोर से। अरे नहीं आऊंगा, जोर से इसमें बोल, नीचे मुंह करके, नीचे मुंह करके बोल। भोसड़ी के लिए बहुत मारूंगा उधर बोल, नहीं आऊंगा आएगा यहाँ साले समझा दे अपने समर्थकों के लिए मादर चोद बहुत मारूंगा भोसड़ी के भग बहन के लिए। से இரண்டாவது முகமது இர்ஃபான், குடிசையில் வாழக்கூடிய, பள்ளிக்கூடத்திற்கு கூட சரியாக போகாத ஒரு ஏழை, ஒரு தொழிலாளி, தகப்பனாருடன் ரோட் சைட்ல ஐஸ் விற்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய இவருடைய அந்த உருக்கத்தை நீங்க பாருங்க. सर, इस दुनिया विश्व के पटल पे दौड़ती अर्थव्यवस्था है भारत, चमकता सितारा है, लेकिन उसके विपरीत बड़ी कंडीशन खराब है। आप भी तो एक देश और एक राज्य, एक कानून की बात करते हैं। पूरे देश में अलग अलग राज्यों में अलग अलग श्रमिक कानून, अलग न्यूनतम मजदूरी है, कहीं एक नहीं मिलती, जहाँ लागू है वो भी नहीं मिलती। आप पूरी तरह से नौजवानों की रंजन में फेल हैं। मैं अपनी असहमति रखता हूँ, बोलूँगा। आज मेरी जवान कब आ रही है पता नहीं, बहुत बोलता हूँ सर मैं, लेकिन कहते हैं ना, इतना तोड़िए मत लोगों को, इतना कमजोर मत कीजिए। அதற்கு எதிராக இந்த குண்டருடைய படத்தை பாருங்கள். இந்த நாட்டு மக்களை அல்ல இந்த நாட்டையே உடைக்க போறாங்க.
भाई तो जो लोग पूछ रहे थे कि सिविल में कुछ गुंडे कहाँ से आ गए, वो लोग तो पुलिस वाले थे, लेकिन रियल गुंडे का एंट्री तो अब हुआ है। और गुंडागर्दी क्या होता है दिल्ली के अंदर वो अब हम लोग बताएंगे। पूरा दिल्ली के अंदर पूरा घूम रहे, रैकी मार रहे, एक भी कॉकरोच नहीं मिल रहा है। दिल्ली पुलिस के सम्मान में अभी तो कुछ ही सनातनी मैदान में उतरे हैं। अभी हम लोग डेट भी रखने वाले हैं, टाइम भी रखने वाले हैं, और पूरा दिल्ली का घेराव अब 6.5 गौरक्षक और 7.5 मिलकर करने वाले हैं। अलर्ट मोड पे डाला सब। जय गौ माता, जय श्री राम, हर महादेव। அதற்கு எதிராக கதறி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஜுனைதுடைய அந்த ஆதங்கத்துக்கு मैं कम से कम लास्ट बार उनको हैंड से करता हूँ, उनके गले अरे की संख्या में लोग मुझे ढूंढ रहे थे। जीत के अंतिम क्षणों में मैं उनके साथ सम्मिलित नहीं हो पाया किसी कारणवश। वो आपने बता ही दिया, मुझे पुलिस द्वारा அனைத்தையுமே தாண்டி அமித் மால்வியோடைய இந்த போஸ்டை பாருங்கள். இவர்கள் ஜந்தர் மந்தரிலிருந்து காட்டிய ஒவ்வொரு காட்சியும் இன்னைக்கு இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பிடித்து காட்டி. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழமாக பேசுங்கள், பாருங்கள், உங்களுக்கு புரிய வர வேண்டும் எந்த அளவில் இந்த நாட்டை உடைத்து நிற்கிறார்கள். முதலில் முகமது இர்ஃபான், எங்களுடைய சேனல்ல இவருடைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீர்கள். முகமது இர்ஃபானுடைய ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்து காட்டுகிறேன். இதற்கு பின்பு அவர் பேசியது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க கேட்கணும். ஏன்னா நான் நடுவுல பேசணும்னா அதற்கான வேல்யூ முடிஞ்சிடும். ஐ வாண்ட் யூ டு லிசன் டு. नई दिल्ली पुलिस कमिश्नर अनुराग कुमार, पुलिसिया डंडे और जूते से लोकतंत्र को कुचलने की कोशिश की है. புதுதில்லியில் வந்த புதிய போலீஸ் கமிஷனர் கம்பு தான் போட்டிருக்கக்கூடிய பூட்ஸ் காலால் இந்த நாட்டு ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். அவருக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும், 100க்கு 100 என்று அவரை கூறுவார்கள். ஆனால் இன்று காலை என்னுடைய குடிசையிலிருந்து நான் எழும்பும் போது நான் பார்த்த அந்த காட்சி, ஒரு துணியை தூக்கி போட்டு சோனம் வாங்சுவை தூக்கி போய்விட்டார்கள். 4 பிறகும் பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். யார் இந்த நபர்? தீவிரவாதி, ரவுடியா? கிடையாது. இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு இராணுவத்திற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக எத்தனையோ சேவைகளை செய்த ஒரு மகான். அப்படியே அந்த காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது என்னுடைய ரத்தம், என்னோட சதை, என்னோட எலும்பு துடிதுடித்து போனது. எதற்காகடா? இன்னும் இந்த குடிசையில படுத்து கிடக்கிற, எந்திரிச்சு போ. புதிதாக வந்த போலீஸ் கமிஷனருடைய அடிக்கு தயாராக ஜந்தர் மந்தரில் போய் அவர் அடிக்கக்கூடிய அடியை வாங்கிக்கும். கேளுங்கள், முகமது இர்ஃபான் 3ஆம் வகுப்பு கூட சரியாக படிக்காத ஒரு மாணவர். ஆனால் இந்த நாட்டிற்காக அவர் படக்கூடிய வேதனையை கேட்க. आप कुछ कह रहे थे इरफान जी, फिर से मिल गए हमें इरफान भाई. इनकी कहानी देखिएगा, ललन टॉप पे हमारे साथी रजत हैं, उन्होंने इनकी कहानी कवर की. फिर से कुछ कहना चाह रहे हैं? हाँ सर, कुछ कहना है। सुबह जब मैं उठा ना सर, अपनी झोपड़ी में फ़ोन खोला तो ऐसा लगा कि ये सरकार मतलब पूरी तरीके से तानाशाही पे उतर गई। मैं कहता हूँ लोकतंत्र में ना अहंकारी संवाद होना चाहिए, और संवाद के दरवाजे दोनों तरफ से खुले होने चाहिए। अगर यही सरकार एक नारियल पानी लाती, यूपीए ने अन्ना जी को नारियल पिला दिया, इंदिरा जी ने इनके पिताजी को पिला दिया, महात्मा गांधी को अंग्रेजों ने पिला दिया सर। तो ये सरकार भी एक संवाद का रास्ता अपना सकती थी, और उनके सम्मान, जैसे संविधान की शपथ में ना गरिमा सबका, व्यक्ति की गरिमा, राष्ट्र की एकता और अखंडता को सुनिश्चित कर, तो व्यक्ति की गरिमा 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 नहीं गिरनी चाहिए सर। व्यक्ति बैठा था 20 दिन से हंगर स्ट्राइक पे देश की लाचार शिक्षा व्यवस्था को लेके, और क्या मांग रहा था? ये नहीं कह रहा था 200 गज का लुटियन दिल्ली में कोई प्लाट काट दीजिए, राज्यसभा की सीट दे दीजिए, या मोदी मंत्रिमंडल में कोई पद दे दीजिए। वही कह रहा था इस लाचार शिक्षा व्यवस्था को दुरुस्त कीजिए और जिम्मेदारी दे कीजिए, इस्तीफा दीजिए। कोई बड़ी मांग नहीं थी। जिस तरीके से नए नवेले दिल्ली पुलिस कमिश्नर अनुराग कुमार जी आए और उन्होंने एक पुलिसिया डंडे और जूते से एक खूबसूरत लोकतंत्र को कुचलने की जो कोशिश करी, उसके वो बधाई के पात्र है। आज मुगेम्बो बहुत खुश होगा, उनके दरबार में उनको 100 नंबर मिले। समझ रहे हैं? जब आदमी हताश और निराश हो जाता है ना, तो नीरज की एक लाइन कह रहा हूँ सर,
सपन जड़े फूल से, मीत चुबे सूल से, लुट गया सिंगार सभी बाग के बबूल से। हम खड़े खड़े बाहर देखते रहे, कारवां गुजर गया गुबार देखते रहे। नींद भी खुली न थी, आए धूप डल गई, पाँव भी उठे न थकी, जिंदगी फिसल गई, पात पात झड़ गए, साग साग जल गई। चाहत तो निकल सकी न पर उम्र निकल गई। समझिए सर इस दर्द को, इस तड़प को, इस क्या सोच रहा है देश। नीरज ऐसे नहीं लिख रहे हैं, नीरज को कोई ख्वाब नहीं आया। नीरज सोच रहे कि कितने वक्त आए गए, कुछ अच्छे कुछ बुरे, कुछ लोग मेरे साथ थे, आज मेरे हिस्से में धूल और गुबार आई है। नीरज का कहने का मतलब ये है। तो हमारा कहने का मतलब है कि लोकतंत्र में असहमति रखना कोई अपराध नहीं है। भारतीय संविधान तथा लोकतांत्रिक व्यवस्था में हमें अभिव्यक्ति का मौलिक अधिकार है। ये लोकतंत्र सिमटते जा रहा है। मैं जंतर मंतर पे ऐसे भाग के आया कि जब अभिजीत दीपके ने कहा ना मुझे पीटा और वो रोने लगे, मैं कहा यार मुझे भी पीटना चाहिए। मेरे शरीर की मांसपेशियां मेरी आत्मा से लड़ने लग गई। कैसे खड़े हो, कैसे बैठे हो चुकी के अंदर। चलो यार पिटाई खाएंगे दिल्ली पुलिस की। नए नवेले कमिश्नर आए हैं, बड़े जोश में हैं, बहुत बड़ी व्यवस्था और ताकत और धन बल और बड़ी व्यवस्था है उनकी, बड़ा मारेंगे, चलो मार खाएंगे उनकी। ये नहीं है लोकतंत्र का, ये रास्ता नहीं है। लोकतंत्र में संवाद होना चाहिए। कोई आपसे सहमत हो या ना हो, ट्राइबल दोनों के लिए आइए बात करते हैं। कुछ गलत फहमियाँ है तो उसे दूर करते हैं, इसमें कोई बुराई नहीं है। लेकिन किसी को अपमानित करना, आए उठाए कपड़ा ढका ले गए और मीडिया ने खबर चला दी, हेडलाइंस, वांगचू को उठा लिया। आतंकवादी था, बदमाश था, गुंडा था, क्या था? इस देश का महान पर्यावरण एक्टिविस्ट था, शिक्षाविद था, दुनिया का सम्मान नागरिक था। कितना आविष्कार किए भारतीय सेना के लिए, देश के लिए, महान साइंटिस्ट था। उठा लिया। इस आंदोलन से और तमाम आंदोलन से हमारी आत्मा जुड़ जाती है सर। हम जनसंघर्ष से पैदा हुए लोग हैं, हमने स्कूल और किताबों का ज्ञान नहीं है हमारे पास। जो बोल रहे हैं वो जीवन से जुड़ा हुआ है। आत्मा रो पड़ी सर, समझ रहे हैं? जब हम उस लाइन को पढ़ते हैं कि पीपल ऑफ इंडिया, हम भारत के लोग भारत को संपन्न प्रभु संपन्न समाजवादी धर्मनिरपेक्ष लोकतांत्रिक राज्य बनाने के लिए तथा उसके समस्त नागरिकों को सामाजिक, आर्थिक और राजनीतिक न्याय, विचार, अभिव्यक्ति, विश्वास, धर्म और उपासना की स्वतंत्रता, प्रतिष्ठा और अवसरों की समानता प्राप्त कराने के लिए तथा उन सब में व्यक्ति की गरिमा, राष्ट्र की एकता और अखंडता को सुनिश्चित करने वाली बंधुता को बढ़ाने के लिए दृढ़ संकल्प होकर 26 नवंबर 1949 को अंकित अधिनियम और आत्मसमर्पित करते हैं। फिर इतनी बड़ी आबादी आज भी अमान्य जीवन कैसे जी रही है? सभी की तो बात करी गई थी, सभी की भलाई की बात करी थी। शिक्षा में, राजनीति में, सामाजिक स्तर पर, धार्मिक स्तर पर, किसी भी स्तर पर किसी को नहीं छोड़ा गया। फिर भारत की आज शक्ल देखो, बड़ी आबादी नरकीय जीवन जी रही है सर। इस दुनिया विश्व के पटल पे दौड़ती अर्थव्यवस्था है भारत, चमकता सितारा है, लेकिन उसके विपरीत बड़ी कंडीशन खराब है। आप भी तो एक देश और एक राज्य एक कानून की बात करते हैं। पूरे देश में अलग अलग राज्यों में अलग अलग श्रमिक कानून, अलग न्यूनतम मजदूरी है, कहीं एक नहीं मिलती, जहाँ लागू है वो भी नहीं मिलती। आप पूरी तरह से नौजवानों की नजर में फेल हैं। मैं अपनी असहमति रखता हूँ, बोलूँगा। आज मेरी जवान कब आ रही है पता नहीं, बहुत बोलता हूँ सर मैं, लेकिन कहते हैं ना, इतना तोड़िए मत लोगों को, इतना कमजोर मत कीजिए। இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிப்பிட்டு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். நீங்கள் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். அடுத்ததாக இவருக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய சத்யம் பண்டித், பிராமணன் பண்டித், வாயில வரக்கூடிய வார்த்தைகள், அடிவாங்கின 2 பேருமே இந்துக்கள் தான். அப்போ இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடாது, இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டீர்கள்னா மிரட்டுவீர்களா, அடிப்பேர்களா, கொன்று விடுவீர்களா? இதுவரை இந்த நபர் மீது ஒரு FIR கூட போடவில்லை.
கேளுங்கள் இந்த ரவுடியோடைய, இந்த ஹிஸ்டரி ஷீட்டருடைய அந்த வார்த்தை. 2 இளைஞர்களுமே இன்னைக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்திற்காக போராடி வருகிறார். ராகுல் காந்தியிலிருந்து தொடங்கி, மஹுவா மொய்த்ராலிருந்து தொடங்கி, அகிலேஷ் யாதவ் வரை அனைத்து மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்த நபரை கைது செய்யுங்கள் என்று கூறிய பின்பு கூட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறி இந்த நாட்டு மாணவர்களை மீண்டும் ஒருவரை ஏமாற்ற வந்த அதே மாறுவேடக்காரர், குடுகுடுப்புக்காரர் இந்த நபரை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். ஏன்னா இது போன்ற நபர்களை வைத்துதானே கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஏமாற்றி வைத்திருக்கிறீர்கள். இன்னும் வரக்கூடிய 12 ஆண்டுகள் வரை இது போன்ற குண்டர்களை வைத்துதானே ஆள பார்க்கிறீர்கள். அதனால் இவர்களை காப்பாற்ற கேளுங்க. சத்யம் பண்டித் போன்ற ஹிஸ்டரி ஷீட்டருடைய வார்த்தை, அப்புறம் கம்பேர் செய்து பாருங்கள் முகமது இர்ஃபானுடைய வார்த்தை. जनता पार्टी को सपोर्ट किसे कर रहे हो? हाँ कर तो रहे हैं, बताइए। किस लिए कर रहे हो सपोर्ट? क्या नाम है तुम्हारा? आयुष। किस लिए कर रहे हो सपोर्ट? क्या नाम है? पूरा नाम क्या है? आयुष रंजन। आयुष रंजन। हिंदू हो वो हाँ, या मुल्ला हो? हिंदू। तो फिर इस पार्टी को क्यों सपोर्ट कर रहे हो? यहाँ देश विरोधी नारे लग रहे हैं, फिर भी शर्म नहीं आ रही देश विरोधी की है बात भाई? कौन और कौन है तुम्हारे साथ? हम ही तो यहाँ पे कहाँ से आए हो? रहने वाले कहाँ के हो? बरेली। तू कहाँ का है भाई? बरेली। पूरा नाम क्या है? राहुल। तो और रहते कहाँ हो यहाँ? यहाँ तो वो गुरुद्वारे में। रात को और दिन में? दिन में यहाँ प्रोटेस्ट में। अच्छा, कमाते क्या हो? अभी तो स्टूडेंट है। तो यहाँ के गांड मरा रहे हो? स्टूडेंट हो तो यहाँ अपनी गांड मर बने आए हो? मैं बताना मैं तो भाई दीदी के यहाँ आया था। है? दीदी के यहाँ आया था। कौन सी दीदी मतलब के मैं यहाँ? कोई प्रोटेस्ट, मैं तो बीएससी कर रहा हूँ, मुझे कोई मतलब ही नहीं है। मेरे हाँ। पास यही है कि आया गया तो देखने आया। भोसड़ी के अगर आज के बाद दिख गए ना कोई सा भी, समझ रहा? इधर आ गया, इधर जरा गांडो अगर आज के बाद दिख गया ना मेरे को यहाँ मादर चो, तो दिमाग बहन के हाथ हटा भोसड़ी के हाथ हटा, उसमें थोड़ी है। हाथ हटा, दीदी के यहाँ- हाथ हटा। अभी कैसे करता प्रोटेस्ट में आया हूँ बहन के लोग? अभी कैसे करता प्रोटेस्ट में आया हूँ? हैं? इधर सुन, भोसड़ी के यही रुका, हो गया भैया। माफी मांग वीडियो पे। ओए इधर आ भोसड़ी के, माफी मांग मांग वीडियो पे। रोए गेट बंद कर, माफी मांग। आज के बाद दिखेगा बहन के लोग, आज के बाद दिखेगा, आज के बाद है करो तुमसे देश विरोधी, लगो जय श्री राम के उल्टे नारे, उसमें थोड़ी लाएगा बहन के लोग नारे। दीदी के आया था। है इधर आ, इसमें बोल अच्छे से। आज के बाद मुंह नीचे कर के इसमें बोल, आएगा आज के बाद यहाँ अच्छे से बोल, जोर से। अरे नहीं आऊंगा जोर से इसमें बोल, नीचे मुंह करके, आज के बाद नहीं नीचे मुंह करके बोल, भोसड़ी के लिए बहुत मारूंगा। इधर बोल, नहीं आऊंगा। आएगा यहाँ साले समझा दे अपने समर्थकों के लिए, मादर चोट बहुत मारूंगा भोसड़ी के, भग बहन के लिए यहाँ से। அடுத்து இன்னொரு பெயர் ஜுனைத். டெல்லி ஜந்தர் மந்தரில் வெறும் 20 பேர் போய் உட்கார்ந்தார். அந்த 20 பேருடன் தொடங்கிய அந்த போராட்டம் 20,000 பேர் வரை பெருகியது. ஆனால் ஜுனைத் ஒவ்வொரு நாளும் போராட்டக்காரர்களுக்கு தண்ணீர், ஜூஸ், சாப்பாடு, சமோசா, உணவு 3 நேரமும் யாருமே இவர்கிட்ட வந்து கேட்கவில்லை, யாருமே கோரிக்கை எடுத்து வைக்கவில்லை. என் நாட்டு மக்கள், என் நாட்டு மாணவர்களுடைய போராட்டம், என்னுடைய பங்கு அவருடைய வயிறை நிரப்ப வேண்டும். கடனை வாங்கி, ஃப்ரெண்டுகள்கிட்ட பணத்தை வாங்கி, அப்பா கிட்ட பணத்தை வாங்கி, கையில் இருந்த பணத்தை போட்டு எப்படியாவது உருட்டி பிரட்டி ஏதோ ஒரு வேலையை பார்த்து அந்த இடத்துல 3 நேரமும் உணவை கொண்டாடக்கூடிய வேலையை ஜுனைதுடைய குடும்பத்தினர்கள், ஜுனைதுடைய நண்பர்கள் அவர்கள் செய்த அந்த சேவை நடந்தது என்ன? கதறுகிறார். தொடக்கத்தில் அவருடைய அழகையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். கதறுகிறார். என்னை உத்தரப்பிரதேஷ் போலீஸ் டீடைன் செய்து கூட்டிட்டு போயிட்டாங்க. டெல்லி போலீஸ் என்னை கடத்தி சென்றது. என்னால் அந்த கடைசி நாள், இத்தனை நாள் நான் உழைத்தேனே, கடைசி நாள் அங்க எத்தனையோ நண்பர்கள் எனக்கு ஆனார்கள். அந்த நண்பர்களுக்கு கை கொடுக்க பார்த்தேன். 3 நாட்களுக்கு முன் என்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போனாங்க, என்னுடைய அக்காவை தூக்கிட்டு போனாங்க, என்னுடைய அக்கா கணவரை தூக்கிட்டு போனாங்க, என்னுடைய அம்மாவை தூக்கிட்டு போனாங்க. எங்கிருந்து பணம் வருது? எப்படி இந்த ஜந்தர் மந்தர்ல உணவு கொடுக்குறீங்க என்று அங்க டீடைன் செய்து வைத்தார்கள். நான் எதுவுமே காட்டிக்காமல் உழைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய மாணவர்களுக்காக.
தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கு முதல் நாள் நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஆட்டோவில் ஏறி போயிருக்காரு. இவருடைய நண்பர். ஜந்தர் மந்தர்ல இருந்து ஒரு 60-70 மீட்டர் தான் போயிருப்பார்களா, கொஞ்சம் தொலைவு. அப்படியே போலீஸ்காரர்கள் கை மறைச்சிருக்காரு. ஜுனைத் யாரோ குண்டர்கள் ரவுடிகள் நம்மளை அடிக்க போறாங்கன்னு பயந்துருக்காங்க. இல்லை இல்லை, நாங்கள் போலீஸ் தான் நம்பி இறங்கியிருக்காரு. இறங்கின உடனேயே ஒரு வெள்ளை ஸ்கார்பியோ கார் அதில் ஏற்றி சென்றிருக்கிறார். இரவு முழுவதும் வண்டி ஓடிட்டே இருந்திருக்கு. உத்தராகண்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் வச்சு நாள் முழுவதும் அவர்கள்ட்ட கேள்விகள். பணம் எங்கிறது, எப்படி இந்த சாப்பாட்டெல்லாம் நீ அரேஞ்ச் பண்ண, உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்ணை கட்டி ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டாங்க. அடி உதை கிடையாது, ஆனால் மென்டல் டார்ச்சர். அங்கிருந்து மசூரியில் கொண்டே விட்டுட்டு திரும்பி அப்புறம் 2 பேருமே பஸ்ஸை பிடிச்சி டெல்லிக்கு வருவதற்குள்ள இந்த தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் அதற்கான செய்தி. அவருடைய அந்த கதறல் நீங்க பார்க்க, கடைசியா தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் உலகமே அங்க நின்று, என்னால் அந்த மக்களை பார்க்க முடியவில்லை, என்னை டீடைன் செய்து விட்டார்கள், இல்லீகல் டிடென்ஷன் நடந்தது. இவருடைய வேதனை இவரும் இந்திய की संख्या में लोग मुझे ढूंढ रहे थे। जीत के अंतिम क्षणों में मैं उनके साथ सम्मिलित नहीं हो पाया किसी कारणवश। वो आपने बता ही दिया, मुझे पुलिस द्वारा डिटेन किया। आपको पूरा डिटेन किया? देखिए जुनैद इतने भावुक सारे लोग हैं जो जीवन में शायद ही अब मिले। मैं कम से कम लास्ट बार उनको हैंड शेक करता हूँ, उनके गले लगता हूँ। अरे तो जुनैद भावुक हो गए क्योंकि कल वो उस जश्न में शामिल नहीं हो पाए और उस घड़ी वहाँ नहीं थे जब ये अनाउंस हुआ कि धर्मेंद्र प्रधान का इस्तीफ़ा हुआ। जुनैद आप भावुक हो रहे हैं, मुझे पता है, ये खुशी के आंसू हैं, ये खुशी के आंसू हैं देखिए। और जो लोग खुद देख रहे हैं और ऐसे ही रो रहे थे वहाँ पे लोग, पता है आपको, जब ये अनाउंसमेंट हुआ तो ऐसे ही वो लोग वहाँ रो रहे थे। आप लोगों का हौसला है, आपने उस दौर में इस आंदोलन को चलाया और थाम के रखा, खिलाया पिलाया जब वहाँ पर कोई नहीं था। चलिए सांस लीजिए, जुनैद को पानी दीजिए, जुनैद को पानी दीजिए। जुनैद இதற்கு நேர் எதிராக இன்னொரு குண்டரை 2-3 பேரை நான் ஜந்தர் மந்தர்ல வந்த மாணவர்கள் அவர்களை அடிக்கணும் பிடிக்கணும். ஏன்னா பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்டு விட்டார்கள், நரேந்திர மோடியை எதிர்த்து கேள்வி கேட்டு விட்டார்கள். இன்னைக்கு ஒரு புதிய சட்டவிரை வெளிவந்திருக்கு. நரேந்திர மோடி அவர்களை இழிவாக பேசிய நபர்கள், ட்ரோல் செய்த நபர்கள், அல்ல நரேந்திர மோடியை பற்றி யார் என்ன பேசியிருந்தாலும் அந்த வீடியோக்களை நீக்கும்படி ஒரு ஆர்டர். எந்த சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறது? பிரைம் மினிஸ்டர் விமர்சிக்க கூடாது என்று, அரசாங்கம் கேள்வி கேட்கக்கூடாது என்று, அல்ல விமர்சித்த வீடியோக்களை போடக்கூடாது. பட் there is an order. This is also India. But you should watch these 2-3 people, the rowdies of this country. भाई तो जो लोग पूछ रहे थे कि सिविल में कुछ गुंडे कहाँ से आ गए, वो लोग तो पुलिस वाले थे, लेकिन रियल गुंडे का एंट्री तो अब हुआ है। जय गौ माता, जय श्री राम, हर महादेव। दिखेगा बहन के आज के बाद, दिखेगा आज के बाद हैं? मादर चौथ बहुत मारूंगा भोसड़ी के, भाग बहन के यहाँ से। அனைத்திற்கும் மேல அமித் மால்வியா ஒரு வீடியோ, ஒரு ட்வீட்டை போடுகிறார். இந்த ட்வீட்ல கோதி மீடியாவை நீங்க ஓரம் கட்டி விட்டீர்கள், கோதி மீடியான்னு தானாவே ஒத்துக்கிறார். கோதி மீடியாவென்று ஒரு சில நபர்களை நீங்க ஐடென்டிஃபை செய்து விட்டீர்கள். ஆமாம், ஏன்னா அவர்கள் வரவே இல்லை, பேசவே இல்லை. ஆஜ் தக் ஆக இருக்கட்டும், ஜி டிவி ஆக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் பாரத் ஆக இருக்கட்டும், தூர்தர்ஷன் ஆக இருக்கட்டும், நேம் ஒன் சேனல். சுதீர் சௌத்ரி didn't go there. ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில பார்லிமெண்ட் வளாகத்தில் முன்னாள் எஜுகேஷன் மினிஸ்டர் உள்ள வரும்போது அவருக்கு கிடைத்த அந்த வரவேற்பு
பிஜேபியினர்கள் கைத்தட்டி வரவேற்கிறார்கள். ஏன்? 22 நபர்களை கொன்றதற்காக, 22 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்குவதற்காக, 153 பேப்பர் லீக்ஸ்களை நடத்தியதற்காக இந்த பாராட்டு. 7.5 கோடி மாணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்ததற்காக இவருக்கு இந்த பாராட்டு. And what is Amit Malviya doing? Look at this picture. Look at this picture. இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றி நிற்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பெயர் போட்டு, அவருடைய மீடியா ஹவுஸை போட்டு அடையாளம் காட்டுகிறாராம். நாளைக்கே இந்த குண்டர்கள், இந்துத்துவ குண்டர்கள், இதுல ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் அட்டாக் செய்ய மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். என்ன நிச்சயம் இருக்கு? நேம் டாக் இல்லாமலேயே போலீசார்கள் அங்க லத்தியடி அடித்தார். இவர்களுடைய அடையாளம் இருக்கு, பேர் இருக்கு, எல்லாமே இருக்கு. What is the guarantee that they will not be attacked? Because அமித் மாலிவா போட்டோ போட்டு காட்டியிருக்காரு. பாருங்க, இவர்கள் எல்லாம் சனாதன விரோதிகள், பிஜேபி விரோதிகள், மோடி விரோதிகள். நாளைக்கு எங்கள் மீதும் அட்டாக் நடக்கும். ஏன்னா இந்த போராட்ட தொடக்க நாள்ல இருந்து கடைசி நாள் வரை நாங்க பேசிக்கொண்டுதான் இருக்கோம். நடக்கலாமா இல்லை? And now there is an order. நரேந்திர மோடியை பற்றி எதுவும் பேசக்கூடாது. ஏற்கனவே நீங்க வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நீக்குங்க. Is this what Indian democracy is? Is this what a free country is? Is this what freedom means to us? யார் இந்த நபர்கள்? ராமர் கோவில்ல உண்டியல்ல திருடின நபர்கள், சந்தா சோரி செய்த நபர்கள். யார் இந்த நபர்கள்? இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பிஎம் கேர்ஸ்ல நான் பணத்தை பற்றி பேச மாட்டேன், அந்த கணக்கை நான் கொடுக்க மாட்டேன் என்று கூறிய அவர்களா? அல்ல இந்த நாட்டில் ரோடுகளை போட்டு 10,000 கோடி, 17,000 கோடி, 20,000 கோடி என்று கணக்கை காட்டி ஒரு வர்த்தே இல்லாத மிக மோசமான ரோடுகளை போடக்கூடிய நிதின் கட்கரி போன்ற நபர்கள் அல்ல E20 என்கிற பெயர்ல தன்னுடைய மகனுடைய கம்பெனிக்கு வருமானம் வர வேண்டும் என்று நாட்டையே இன்னைக்கு ஆபத்தில் தள்ளிய நபர் அவர்களா இவர்கள்? அடுத்த ஒரு சில நாட்கள்ல நிதின் கட்கரிக்கு எதிராகவும் ஒரு போராட்டம் வெடிக்க போகுது. காத்திருங்க, இன்னும் 3 நாள் தான். இல்ல அமித்ஷா மணிப்பூர்ல என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது, பெஹல்காம்ல எப்படி தீவிரவாதிகள் வந்தார்கள் எங்களுக்கு தெரியாது, எப்படி புல்வாமால தாக்குதல் நடந்தது எங்களுக்கு தெரியும். எந்த விதமான பிரச்சனைக்கும் பதில் கொடுக்காத அமித்ஷா இங்க டெல்லி ஜந்தர் மந்தர்ல எப்படி மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதோ அதை பற்றியும் நாங்க பேச மாட்டோம். அவர்கள் கோடி கோடி கணக்கான சொத்துக்களை வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா, அடானி அம்பானி, அவர்களா இவர்கள் கிடையாது. இந்த நாட்டை 158வது இடம் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல 158வது இடத்தில் தள்ளிய நபர்கள் இவர்கள் கிடையாது. இன்னைக்கும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது. இன்னைக்கும் பத்திரிகையாளர்கள் நாங்க இருக்கிறோம் என்கிற விஷயத்தை எடுத்துக்காட்டக்கூடிய எங்களுக்கு இது போன்ற பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாது. எச்சரிக்கை. ஒரு முறை மூக்கடிவட்டு விழுந்து கிடக்கிறீர்கள், அகங்காரத்திலிருந்து வெளிவாருங்கள், அராஜகத்தை கைவிடுங்கள். இந்த நாட்டு டெமோக்ரஸி, இந்த நாட்டு ஜனநாயகத்தை கைப்பிடித்தால் மட்டும்தான், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மதித்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் உங்களுடைய பதவியை காப்பாற்ற முடியும். கோட்ஸே வழியில் செல்லக்கூடிய உங்கள் போன்ற நபர்களுக்கு இந்த நாட்டில் எந்த விதமான இடமும் கிடையாது என்கிற விஷயத்தை ஏற்கனவே மாணவர்கள் எடுத்துக்காட்டி விட்டார்கள். இதற்கு மேல் மூக்கடிபட்டு இன்னும் கேவலப்படாது. கோதி மீடியாவாக இருக்கட்டும், அமித் மால்வியாவாக இருக்கட்டும், நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித் ஷாவாக இருக்கட்டும், நிதின் கட்கரி ஆகட்டும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேப்பர் லீக்காக அதோடைய நன்மைகளை எடுத்துக்காட்டிய அந்த மேடம் யாராக இருந்தாலும் இந்த நாட்டு சட்டத்திற்கு கீழே தான், யாராக இருந்தாலும் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான்,
யாராக இருந்தாலும் இந்த நாட்டை மதிக்கக்கூடிய நபர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய சனாதனம் என்கிற பெயர்ல, உங்களுடைய ராமர் ராஜ்யம் என்கிற பெயர்ல, உங்களுடைய ஹிந்து முஸ்லிம் என்கிற பெயர்ல இந்த நாட்டை உடைக்காதீர்கள். நான் ஒரு ஹிந்து, கடவுளை நம்பக்கூடிய நபர், கடவுள் மீது மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர். ஆனால் நான் ஹிந்துத்துவவாதி கிடையாது. I am not anti-India, neither I'm anti-Hinduism, but people like you are anti-India. People like you are anti-Hinduism. People like you are தேசத்துரோகி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.